இப்போ கார்த்திக் பிரபு அண்ணனை வந்து லைக் நாங்கள் வந்து சிட்டியாக பார்த்துருக்கோம். அவர் இப்போ ரியலாக நீங்கள் ஆக்ஷன்லாம் இல்லாமல் ரியலாக அவர் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணார், அவர் யார் எந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சிறப்பாக இருக்குண்ணே. நான் வந்து சொந்த ஊர் வந்து உடுமலைப்பேட்டை. சரிங்களா, உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு கிராமம். நான் படித்தது எல்லாமே நம்ம கிராமத்து சைடு தான் படித்தது. அப்புறம் இன்ஜினியரிங் வந்து பழனியில் படித்தேன். படிக்கிறப்போ எனக்கு பெருசாக சினிமா பற்றி ஒரு ஆர்வம் ஒரு சைடு இருந்தால் கூட நம்ம படிப்பு ஸ்போர்ட்ஸில் இருந்தேன், அத்லெட்டிக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதை சார்ந்தே நான் ஓட வேண்டியதாகிடுச்சு. சினிமாங்கிறது வந்து நம்ம டிவியில் பார்க்குறதாக மட்டுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில காலங்கள் போகும்போது ஒரு அத்லெட்டிக்கில் சாதிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு ஒரு ஸ்டேட்டு நேஷனல் வரைக்கும் மெடல் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே என்னால் போக முடியல, ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு சோர்ஸுகள் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு சென்னையில் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சினிமாவுடைய ஆசை இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ சினிமாவில் இருந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து சினிமாவில் இருந்துட்டு வேலைக்கும் போயிட்டு சினிமாவிலும் இருந்துட்டு நம்ம ட்ரை பண்ண வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு வேலையை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு முழு மூச்சு சினிமாவில் இருக்கேன். இப்போ ஒரு 10 வருஷமாக நான் சினிமாவில் போராடிட்டு இருக்கேன். இவ்வளோ கால போராட்டத்துக்கு அப்புறம் சிறையடி கேசை சீரியல் மூலிமா தான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி வெளியே எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு ரெகக்னைஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் முழுக்க காரணம் வந்து டைரக்டர் குமரன் சார் தான். விஜய் டிவி எல்லாமே எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க.